ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பிள்ளையே, இன்றைய இந்த சந்திப்பு உனக்காகவே. நீ நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசை ஒன்று. அந்த ஆசை என்னவென்றால், நீ விரும்பிய அந்த நபர் உனக்கு ஒரு கால் பண்ணுவாரா அப்படின்னு தானே. இன்று நான் உன்னிடம் வந்து அந்த சந்தேகத்திற்கான பதிலை தருகிறேன். நீ காது கொடுத்து கேளு என் பிள்ளையே. கண்டிப்பாக பதில் கிடைக்கும். என் அருளால், என் கிருபையால் அந்த நபர் உன்னிடம் பேசுவார்கள். ஆனால் அது எப்படி நடக்கும்? எப்படி உன் காத்திருப்புக்கு பதில் கிடைக்கும்? அதை கட்டம் கட்டமாக உனக்கு சொல்லப் போகிறேன். நீ பொறுத்திரு என் பிள்ளையே. நீ முழுவதுமாக கேளு. இந்த வீடியோவை நீ தொடக்கம் முதல் முடிவு வரை கவனமாக கேளு. உன் மனசு நம்பிக்கையால் நிரம்பட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இதை நீ கேக்குறன்னு நம்பி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீ எத்தனை முறை போன் காலை எடுத்திருப்பாய்? எத்தனை முறை போனை கையில் எடுத்திருப்பாய்? ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்தாய். ஒவ்வொரு ரிங்கும் உன் இதயத்தை அதிர செய்தது. ஆனால் காத்திருப்பு நீடுழியது. இது சாதாரணம் அல்ல. இது உன் பொறுமையை சோதிக்கும் தருணம். என் குழந்தையே, உன் பொறுமை வீணாகாது என் குழந்தையே. அந்த நபரின் மனதில் ஒரு ஒளி ஏற்கனவே பாய்ந்து விட்டது. அது என் அருளின் ஒளியாகும். அந்த ஒளி போய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த நபர் மனதுக்குள் உன் ஞாபகம் எழுங்க தொடங்கியது. நம்பிக்கையோடு கேள். நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன், அந்த நபர் உனக்கு கால் செய்வார் என்று. இந்த வார்த்தையை சாதாரண வாக்கியம் அல்ல என் பிள்ளையே. இது என் வாக்கு. என் வாக்கு ஒருபோதும் தவறாகாது என் பிள்ளையே. நீ அன்போடு நினைக்கும் அந்த நபர் உன்னிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அவர்களின் உள்ளத்தில் விதை நாட்டம் நான் நாட்ட ஆரம்பித்து விட்டேன். அந்த விதை விரைவில் மலரப் போகிறது என் பிள்ளையே. நீ காத்திருக்க வேண்டும். அந்த கால் உனக்கு வரும்போது அது ஒரு உரையாடலாக மட்டும் இருக்காது. அது உனது காத்திருப்புக்கான வெற்றி. அது உனது நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசாகும் என் பிள்ளையே. உன் கண்களில் நீண்ட நாட்களாக காத்திருந்த கண்ணீர் அப்பொழுது சிரிப்பாக மாறும். அந்த சிரிப்பை நான் தான் தரப்போகிறேன். அந்த போன் கால் செய்தவுடனே உனக்கு ஒரு சிரிப்பு மலரும். அந்த சிரிப்பில் நான் தெரிவேன் என் பிள்ளையே. கண்டிப்பாக இது நடக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் வெற்றி கிடையாது. நீ சந்தித்த மௌனம், நீ உணர்ந்த துயரம் எல்லாமே உன்னை வலுவானதாக மாற்றியது. இனி உன் வாழ்க்கையின் ஒளி வரும் நேரம் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே. அந்த அழைப்பே அந்த ஒளியின் தொடக்கமாகும். நீ யாரை நினைத்து போன் காலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறையோ அவர்கள் கண்டிப்பாக உனக்கு போன் செய்வாங்க என் பிள்ளையே. கண்களை மூடு. உன் கையில் போனை வைத்திருப்பது போல கற்பனை செய். திரையில் அந்த நபரின் பெயரை ஒளி வருவதை பார். அந்த தருணம் நிஜமாக என்பதை நம்பு. இது உன் தியானம், உன் நம்பிக்கை. உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு, அவர் கண்டிப்பாக போன் பண்ணுவார் என்று. நீ சாயப்பாவை நம்பு, கண்டிப்பாக கைவிட மாட்டார். உனக்கு நான் துணை இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? பல பக்தர்கள் என்னிடம் வந்து சொல்வார்கள், பாபா, நான் எதிர்பார்த்த அந்த அழைப்பு கிடைத்தது. அது உன் அருள் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆம், நான் செய்த அற்புதம் தான் அது. இன்று உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் நான், நாளை உன் காதில் அந்த குரலை கேட்க செய்வேன். அது என் அன்பின் சாட்சியாகும் என் பிள்ளையே. என் அன்பின் சாட்சியாகும் என் பிள்ளையே. நீ சந்தேகப்படாதே. உன் வாழ்க்கையில் என் அருள் எப்போதும் இருக்கிறது. நீ விரும்பிய அந்த நபர் உனக்கு கால் செய்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் உன்னை நினைத்து பேசும் அந்த தருணம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாகும். இது என் வாக்காகும் என் பிள்ளையே. கண்டிப்பாக என்னை நம்பு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிடவும் நினைக்கவும் மாட்டேன். நீ எப்பொழுது சாயப்பா என்று என்னிடம் சரணடைந்தாயோ அப்போதே நான் உன் கையை பிடித்து கொண்டேன். அந்த அழைப்பிற்காக நீ காத்திருக்கும் போது உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். எந்த அவசரமும் வேண்டாம்.
எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கை, அன்பு, பொறுமை இந்த 3ம் இருந்தால் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே. என் அருள் எப்பொழுதும் உனக்கு துணையோடு இருக்கும். நீ அவர்கள் கால் செய்தவுடனே பழைய விஷயங்களை பேசாத. புதுசாக ஆரம்பி. உன் வாழ்க்கை புதுசாக மலரும் என் பிள்ளையே. நம்பிக்கை வை. கண்டிப்பாக சாயப்பா கைவிட மாட்டாரு. என் குழந்தையே, நான் உன்னிடம் உறுதி அளிக்கிறேன். நீ விரும்பிய அந்த நபர் உனக்கு கால் செய்வார் என்று. அந்த நாள் உனக்கு தூரத்தில் இல்லை. அந்த குரல் உன் வாழ்வின் ஒளிபரப்பும் என் பிள்ளையே. நான் உனக்கு முழுவதுமாக சொல்கிறேன். அவர்கள் கால் செய்பவர்கள். நீ யாரை நினைத்து இத்தனை நாள் வருந்துகிறாயோ அவர்கள் கண்டிப்பாக உனக்கு கால் செய்து பேசும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. வெகு விரைவில் கால் செய்வார்கள். இந்த வீடியோ முடியும் போது உன் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு நம்பிக்கை மலரட்டும். அது என் அருள். நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன். சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. அழைப்பின் அற்புதம் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே. நம்பிக்கையை கைவிட்டுறாத. நீ போன் காலை எதிர்பார்த்தவாறு இரு. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல யார் உங்களுக்கு கால் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாய் எப்ப கண்டிப்பா துணை இருப்பார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.